இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. துளசி ப்ளீஸ் துளசி, அண்ணாவை எப்படியாவது சமாளிய, போயிட்டு உடனே வந்துடுறேன். வேண்டாம் எருமை, இங்க பாரு, நீ வர வர ஆளே சரியில்லை, உன் போக்கம் சரியில்லாத மாதிரி இருக்கு. இப்பதானே வேலை விட்டு வந்தது வராதமா இப்ப எங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல வேற எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். இங்க பாடுறா கதிரு, உங்க அண்ணன் வந்தா நான் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. எனக்கெல்லாம் தெரியாது, மாமாவெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. மாமா வந்து கேட்டா ஆபீஸ் விட்டு வந்த கையோட கிளம்பிட்டான்னு நான் போய் சொல்லாம உண்மையை சொல்லிடுவேன். பரவாயில்லையா? துளசி நீ என்ன மாட்டி கொடுப்ப, இத நான் நம்பணும். நம்பிட்டேன் துளசி. நீ அண்ணன் வந்ததும் போய் சொல்லாம உண்மையை சொல்லிடு, சரியா? நான் போயிட்டு வரட்டுமா என் சொல்லு குட்டி? சாரி டார்லிங், நான் கிளம்புறேன். போகாதடா டேய், மாமா வந்தாருன்னா என்னால சமாளிக்க முடியாதுடா, உனக்கே தெரியும்ல. மாமா கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன்னு. நீங்க பாரு, உன்னை காப்பாத்தணும்னா மாமா கிட்ட நான் போய் சொல்லிதான் ஆகணும். உன்னையும் காப்பாத்தணும், மாமா கிட்டே போய் சொல்லக்கூடாதுன்னா நான் என்னடா பண்ண முடியும்? உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். டேய் கதிரு, இப்ப நீ எங்க போற? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை இருக்கு? நீ இப்ப வெளியில போயே ஆகணுமா என்ன? நீங்க பாரு கதிரு, ஒழுங்கா ரூமுக்கு போ. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தரேன். என்னன்னா உனக்கு ஸ்நாக்ஸ் கூட நான் செஞ்சு எடுத்துன்னு தரேன். என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லு, நான் காஃபியும் ஸ்நாக்ஸும் செஞ்சு எடுத்துன்னு தரேன். அழகா சமத்து பிள்ளையா சாப்பிட்டுட்டு ரூம்லயே இருப்பியாமா. நல்ல பையன் இல்லடா கதிரு. ஐயோ துளசி, நான் நல்ல பையனே இல்லையே, அதனால கேட்க மாட்டேனே. எனக்கு டைம் ஆகுது, நீ என்ன புடிச்சு வச்சு பேசிட்டு இருக்க. சாரி டார்லிங், நான் கிளம்புறேன். அண்ணன் வந்தா ஏதாவது சொல்லி சமாளிமா, வந்துருவேன். 8 மணிக்குள்ளார கண்டிப்பா வந்துருவேன், சரியா? ப்ளீஸ் 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 டார்லிங், நான் கிளம்புறேன். பாய். இருடா, ஆனவன புஸ்கு புஸ்குன்னு ஓடிடுறேன். டேய் கதிரு, எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிற, என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற. ஆனா போன துடியா துடிச்சிட்டு இருக்க. சரி, என்கிட்ட தான் சொல்லல, நேத்ரா கிட்டயாவது சொன்னியாடா? அது எப்படி துளசியக்கா, உங்ககிட்டயே அவன் சொல்லல, என்கிட்ட சொல்லுவானா என்ன? ஐயோ போச்சு. டேய் ட்ரவுசரே, நேத்ரா வேற வந்துட்டானா? இப்ப என்னடா பண்ண போற? அதான் துளசி நான் சொல்றேன், இவளையும் சேர்த்து சமாளி. நான் போயிட்டு வந்துடுறேன், கிளம்புறேன். மிஸ்டர் கதிர், டிக்கர்வாயா? நேத்துமா என்னம்மா, எதுக்கு இப்ப கோவமா பாக்குற? நமக்கு வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடட்டுமா? அப்பாடா, இனிமே வெளியில போக மாட்டான். நேத்ரா பாத்துப்பான். இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நம்ம நைஸா கிளம்பிட வேண்டியதான். கிச்சன்ல எக்கச்சக்க வேலை இருக்கு. மாமா வரதுக்குள்ளார மொத்த வேலையை முடிக்கணும். மாமா வந்தாங்க எனக்கு எந்த வேலையும் ஓடாது. நான் கிளம்புறேன். டேய் டோராமண்டா, எங்க நழுவ பாக்குறேன்? ஆஹா, நம்ம எப்படியாவது நழுவி போயிடலான்னு பார்த்தா நம்மள புடிச்சு வைக்கிறானே. டேய் என்ன விடுடா, மாமா வந்தா நான் சொல்லல சமாளிக்க முடியாதுடா. குட்டப்பாவாடா திரும்புன்னு. டேய் கதிரு, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்குடா. அத நேத்ரா இருக்கால, நேத்ரா கிட்ட சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நீ போவியாமா? எனக்கு உள்ள வேலை இருக்கு, அத்தை என்ன தேடுவாங்க, நான் போறேன். இவள சமாளிச்சுட்டேன், நீ அண்ணனை சமாளி, சரியா? அண்ணன் கிட்ட எதையாவது சொல்லி சமாளி. நான் இப்ப வெளியில போயே ஆகணும். துளசி ப்ளீஸ் துளசி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க வேண்டியது இல்ல, என் சொல்ல குட்டி, நீ ஏன் ஹெல்ப் பண்ணுவ எனக்கு தெரியும். டேய் கதிரு, எப்படிடா இவ்வளவு சமாளிச்ச? நேத்து நீ என்ன அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்ட? போங்கக்கா, அது அவன் என்ன சமாளிக்க வேண்டிய விதத்துல சமாளிச்சுட்டான்க்கா, அதனால நான் சமாதானம் ஆயிட்டேன்க்கா. ஐயோ, இதுங்க காதல் மானங்கட்ட காதலா இருக்கே. நேத்ரா, இப்படி எல்லாம் சீக்கிரம் சமாதானம் ஆக கூடாது. நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆயிட்ட? இவன் பண்றதெல்லாம் சரியா? இப்பதான் ஆபீஸ் கிட்ட வந்தது வராதமா வெளியில போறேன்னு சொல்றான், நீயும் அனுப்பி விடுற. என்ன நேத்து, நீ இப்படி இருந்தா எப்படி? நீதான் இவனை கட்டி போட்டு வைக்கணும். நீ என்னடா அவுத்து விட்டுட்டு இருக்க? ஐயோ துளசி அக்கா, இந்த காலையெல்லாம் கட்டி போட்டு வைக்க முடியாது, அவுத்து விட்டுரும். இல்லன்னு வச்சுக்க, நம்மள ஒரு பதம் பாத்துரும். அதனாலதான் நான் இந்த காலைய அவுத்து விட்டுட்டேன்க்கா. ஐயோ கடவுளே, அடியே நேத்து, நான் என்னத்த சொல்லி தொலைறது? டேய் கதிரு, அவளுக்குதான் ஒண்ணும் புரியல, அவ பேசிட்டு இருக்கான். டேய் டேய் டேய், மாமா பத்தி உனக்கு தெரியும்லடா, வந்ததா அவர் ஒண்ணுதான்டா கேட்பாரு. துளசி செல்லக்குட்டி, பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடியாவது தம்பிய கொஞ்சமா தேடிட்டு இருந்தாரு. அப்பவே அவர் கண்ணு உங்களை மட்டும்தான் தேடும். இப்ப ஆஃப்டர் மேரேஜ் உங்க மேல லவ்ல இருக்காராம். வந்ததும் அவர் கண்ணு உங்களை மட்டும்தான் தேடும். என்னால ஞாபகத்துக்கு இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா நீ தான் சொல்லிட்டு இருக்க, தம்பியை தேடுவாருன்னு. அப்படி தேடினார்னா நீ சொல்லி சமாளி டார்லிங். நான் கிளம்புறேன். அதை இதை சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போகாதடா. உங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது. என்னதான் என் நினைப்புல வந்தாலும் வீட்டுல
இருக்க எல்லாரையும் முதல்ல கேட்பாரு. நீ எங்க, யாழினி எங்க, அப்புறம் ஜீவா எங்க, ஏன் நேத்ரா எங்கன்னு எனக்கு கேட்டு நச்சரிப்பாரு தெரியுமா? எல்லாரும் காலேஜ்ல இருந்து வந்துட்டாங்களா, ஆபீஸ் விட்டு வந்துட்டாங்களா, அத்தை மாமாக்கு மாத்திரை கொடுத்தியா, இதெல்லாம் கேட்டுட்டு தாண்டா என்னையே கொஞ்சம் ஆரம்பிப்பாரு. அதுதான் துளசி நானும் சொல்றேன். அப்படி அண்ணன் உனக்கு கொஞ்சம் போது என்னை பத்தி ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. அப்ப அண்ணாக்கு தெரிய போறது இல்லல்ல. ஓ துளசி, எனக்கு டைம் ஆகுது, நீ பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் ஓட்ட ட்ரவுசர், அடி நேத்துமா நீ எல்லாம் எதுக்குமா இருக்க? இவன் இப்பதானே வேலையை விட்டு வந்தான், இங்கே ஊர் பொறுக்க போறேன்னு சொல்றான், நீயும் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு அனுப்பிட்டு இருக்க. அக்கா, என் செல்லக்குட்டி ஏன் அப்படி சொல்லாதீங்கக்கா, என் கருப்பு தங்கத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா தானே செல்லும்? ஆமாண்டி தங்கம், உனக்கு தெரியுது, இந்த குட்டப்பாவாடிக்கு தெரிய மாட்டேங்குது. குட்டப்பாவாடை முன்னெல்லாம் புத்திசாலியா தான் இருந்தது, எப்ப கல்யாணம் ஆச்சும் அதுல இருந்து முட்டாளாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அப்படி நேத்து சொல்லும். என் கருப்பு தங்கம், ஐயோ கன்றாவி கன்றாவி கன்றாவி. ஆடி நான் என்ன பேசிட்டு இருக்கேன், ரெண்டும் இப்பதான் சொல்லி விட்டுட்டு இருக்கேங்க. ஏ நேத்ரா, நீயாவது சொல்லேண்டி அவன்கிட்ட, அவர் வந்தாருன்னா என்னால சொல்லி சமாளிக்க முடியாது. கேக்காதரு, இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருக்குடா. ஆமால, ஓவர் டிஸ்டர்பன்ஸ், ஒரே கூட்டமா இருக்கு. சரி, நான் வெளியில போயிட்டு வந்துட்டு நம்ம 2 பேரும் ரூம்ல மீட் பண்ணி சில விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணலாம் அப்படின்னு நேத்து சொல்லும். அடி எருமை 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 குரங்கு, மூஞ்ச உனிய பாத்தியா, ரெண்டுத்துக்கும் ரொமான்ஸ் பண்ணுதுங்க. நான் இங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன், ரெண்டுத்துங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. எப்படி எப்படி நான் ஒருத்தி இருக்கிறது உங்களுக்கு கூட்டமா இருக்கும்? துளசி கோவப்பட்டாதான் அழகா இருக்கும். துளசி, நான் என்ன விஷயத்துக்கு போறேன்னு உனக்கு தெரியாம இருக்குமா? இதுக்கு அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ சொல்லி சமாளிச்சுப்ப. சமாளிச்சுக்க, நான் போயிட்டு வரேன் டார்லிங், பாய். ஓய் கொண்டாட்டி, கிளம்பட்டுமாடி. லவ் யூ. லவ் யூ டூடா. சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பாடி, ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன். ரூம்ல எனக்காக வெயிட் பண்ணு, கண்டிப்பா வந்துடுறேன். நான் வேற இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதனால நிறைய வேணும் பாத்துக்க. நீ போயிட்டு வாடா, நிறைய என்ன, நீ போதும் போதுன்ற அளவுக்கு கொடுத்து உன்னை மூச்சு திணற விடுற. போதுமாடா? அதான் அது வந்து வேணும் நேத்து சொல்லும். லவ் யூடி. ரெண்டும் வேற மாதிரி முட்டிக்கன்னு பார்த்தா இந்த முட்டல் வேற மாதிரி போயிட்டு இருக்கே. அப்பாடா, இது சரியா வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் முட்டக்கூடாது. டேய் கதிரு. என்ன செல்லக்குட்டி, ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? டேய் குறைங்க, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ கிளம்பு. நீ இதுக்கு மேல இங்க இருந்த அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால நீ கிளம்பு கிளம்பு. எங்கேயே போகணும்னு சொல்லல, நீ கிளம்பு. மாமா வந்தா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கிளம்புடா. இல்ல கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நேத்ரா கிட்ட சின்னதா ஒரே ஒரு டீலிங், அது மட்டும் பேசிட்டு போயிட்டுமா? டேய் பொறுக்கி, கிளம்பு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க டீலிங் எல்லாம் வச்சுக்கோங்க, இப்ப வேண்டாம். கிளம்புடா. சரி சரி கிளம்புறேன். அண்ணன் வந்தா ஏதாவது சொல்லி சமாளி. கிளம்பட்டுமா? ஓய் கிளம்புறேன்னு. சீக்கிரம் வந்துடுடா. யாருண்டி என் சொல்ல குட்டி? லவ் யூடி. இப்பவே பரப்பரன்னு தான் இருக்கு. என்ன துளசி பக்கத்துல இருக்காளேன்னு பாக்குறேன். அவ எதுவும் தப்பா நினைக்க மாட்டான். கொடுத்துட்டு போயிட்டுமா? ஏய் லூசு, அக்கா பக்கத்துல இருக்காங்க, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போயிட்டு வா அப்புறமா, சரியா? கிளம்பு. என்ன குறைய பச்சு புண்ண நிறைய பச்சு சும்மா அலைய பச்சியே 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 அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. திந்தின்னா 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 திந்தின்னா. பார்த்தது போதும், கிளம்பு. இப்ப போனாதான் சீக்கிரம் வர முடியும். போயிட்டு வா. இல்லடி நேத்துமா, பார்த்துட்டு மட்டும் போனா எப்படி? அதான் ஏதாவது ஒண்ணே ஒண்ணு. டேய், இன்னும் கிளம்பலையா நீனு? கிளம்பிட்டு துளசி. நேத்து சொல்லும் பாய்டி. லவ் யூடி. அது சரி, அண்ணன் தம்பி எல்லாரும் சேட்டையில மன்னன்களா இருக்காங்கப்பா. நம்மளால முடியல. நேத்து இனிமே உன் ஆள நீ பாத்துக்கமா, என்னால அவனை சமாளிக்க முடியாது. இங்க பாரு, அவன் இனி வெளியில போனானா அதுக்கு நீதான் பொறுப்பு. பாத்துக்க, எது வந்தாலும் நீயே வந்து உங்க மாமா கிட்ட பதில் சொல்லிக்க. என்னால மாமா கிட்ட பதில் சொல்ல முடியாது, பாத்துக்க. ஐயோ அக்கா, அதுக்கெல்லாம் இங்க துளசி அக்கா இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. வரட்டா? துளசி வேண்டாம் வேண்டாம்,
நம்ம இப்ப துளசியை கூப்பிட்டோம் அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு பொண்டாட்டியே கூப்பிடுவான்ட்டு அது ஒரு பெரிய குத்தமா வருமே. இதுக்கு முன்னாடி நான் அவ்வளவுதான் கூப்பிடுவேன். ஆனா அது யாருக்கும் தெரியாது. இப்ப நான் கூப்பிடுறது மட்டும் தான் தெரியும். அதனால வேண்டாம். எதுக்கு அப்படி கூப்பிட்டு எல்லாரும் நம்மளை வச்சு ஓட்டுவானே. நம்ம எதுக்கும் அம்மாவே கூப்பிடுவோம். மா மா எங்கம்மா இருக்கீங்க மா? இவங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஆனா துளசிய ஒரு குரல் கொடுத்தா போதும் உடனே வந்து நிப்பான். அவனை கூப்பிட விட மாட்டாங்களே. மா எங்கம்மா இருக்கீங்க? பாரு இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன் யாரையும் ஆள காணும். இவ எங்க போனா? இவ என் குரலை கேட்டு ஓடி வருவாளே. இவளையும் ஆள காணுமே. அம்மாவை கூப்பிடுறதுனால இவ கோச்சிக்கிட்டாலாம். சிச்சி நம்ம துளசி அப்படிலாம் கிடையாது. என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. நம்ம கூப்பிட்ட உடனே ஓடி வருவாளே. மா மா துளசி எங்கடி இருக்கு? எங்க இருப்பா? ஒருவேளை ரூம்ல இருக்காலும் பேசாம ரூமுக்கு போயிடுவோமா? இப்பவே ரூமுக்கு போனா வெளியில வர மாட்டோமே. அதனால தானே வெளியில நின்று தப்பிச்சிட்டு இருக்கேன். அப்படியே துளசி எங்கடி இருக்கான்? கிச்சன்லயாவது இருக்காங்கன்னு பாப்போம். மா இவங்க பார்த்துட்டு ரூமுக்கு போலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கேன். அப்படியே பொண்டாட்டி எங்கடி இருக்கேன்? சரி இதுக்கு மேலாம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப கிச்சனுக்கு போவேன். அம்மா இருந்தா பாப்பேன். அங்கேயும் அம்மா இல்ல. என் பொண்டாட்டி பார்க்க ரூமுக்கு போயிடுவேன். என்ன இன்னைக்கு பார்த்து யாருமே வீட்டுல இல்லையோ? யாருமே வீட்டுல இல்லைன்னா பரவாயில்ல. என் பொண்டாட்டி இருக்கலாம். அவ மட்டும் இருந்தா போதும். மத்தவங்கள போயிட்டு பொறுமையாவே வரட்டும். பொண்டாட்டி அப்படியே துளசி நீ எங்கடி இருக்க? அம்மா அட என் பொண்டாட்டி என் செல்லக்குட்டி இங்கதான் இருக்காளோ? ரூம்ல இருப்பான்னு நினைச்சேன். அது சரி இவ கிச்சன்ல இல்லைன்னா தான் அது செய்யும். நல்ல வேலை அம்மா இல்லையே. அம்மா வரத்துக்குள்ளார வரண்டி அம்மா வரேன். ஐயோ மாமா போங்க மாமா. கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். இப்படியே மாமா பின்னாடி வந்து படிப்பீங்க? எதையுமே கொஞ்ச நேரத்துல நின்றுடுச்சு. போங்க மாமா. அடி பொண்டாட்டி என்ன தவிர உன்னை யாரடி எங்க படிப்பான்? நான் மட்டும்தான் படிக்கணும். நான் மட்டும் வந்து என் பொண்டாட்டி. இதெல்லாம் நல்லா பேசுங்க. நீங்க மட்டும் தான் படிக்கணும் எனக்கும் தெரியும். அதுக்கு நீ இப்படியா திடீர்னு வந்து பிடிச்சதும் பயம் வந்துச்சு மாமா. போங்க மாமா. சரி சரி கோவப்படுறி பொண்டாட்டி. நம்ம ஆசையா வேலை விட்டு வந்ததும் என் பொண்டாட்டி ஏதோ தேடினா என் பொண்டாட்டி அங்க எங்குமே இல்ல. அதான் கிச்சன்ல தான் எப்படி இருப்பான்னு தெரியும். அதனால என் பொண்டாட்டி தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டேன். மாமா பொய் சொல்லாதீங்க. என்னைய தேடிட்டு வந்தீங்க? நீங்க வர வர ரொம்ப பொய் சொல்றீங்க. என்ன ஒண்ணு நீங்க தேடிட்டு வரல. ஆத்தையை தானே தேடிட்டு வந்தீங்க. அம்மா அம்மான்னு அங்கே இருந்து கூப்பிட்டது எனக்கு கேட்டது மாமா. அடி பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல துளசின்னு தான் கூப்பிட்டேன். அதுவும் காதல் விழலையோ? அதுவும் விழுந்தது. துளசின்னு கூப்பிட்டவரு உடனே அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. எங்கடா நம்ம இவளை கூப்பிட்டா எல்லாரும் வந்தது வராதுன்னு பொண்டாட்டி தேடுறியாடா அப்படின்னு கேட்ட போறாங்கன்னு டக்குன்னு என் மாமா மாத்தினதும் எனக்கு தெரியும் மாமா. அப்படி பொண்டாட்டி புருஷன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கடி. இதுக்காகவே உனக்கு போலாமா? ஐயோ மாமா வந்ததுமே ரூமுக்கா மூஞ்ச பாரு. போங்க மாமா. ஆபீஸ்ல இருக்க முடியல தெரியுமா? அவன் நினைப்பாவே இருந்ததுடி. எப்படா வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி நிறைய கொடுப்பேன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஐயோ மாமா போங்க மாமா. இப்ப பாரு அதே நினைப்புல. போங்க போய் கை காலெல்லாம் கழுவுங்க. நான் உங்களுக்கு காஃபி எடுத்துறேன். போங்க மாமா. அதெல்லாம் பண்ற வரைக்கும் தாங்காதுடி. கொஞ்சம் உள்ள வந்துட்டு வாங்க. ஒரே ஒரு அது மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உன் வேலையை பாரு. நான் என் வேலையை பாக்குறேன். மாமா நீங்க எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னே ஒண்ணுவீங்க அங்க வேற ஒண்ணு போகும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு இங்க வேலை ஏக்கச்சக்கமா இருக்கு. நான் இன்னும் டிஃபன் சரி வேலாம். இனிமேதான் டிஃபனே ரெடி பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல பசிச்சிடும். பசிச்சதுன்னா எதுவும் இல்லைன்னா கோவம் வரும் தெரியும்ல. அப்புறம் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என் மேல கோவப்படுவீங்க. அதனால எனக்கு வேலை இருக்கு. நீங்க போங்க. பொண்டாட்டி இது வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்க கோவப்பட்டிருக்கேன்? எங்க இத்தனை வாட்டி கோவப்பட்டேன்னு வேற நீட்டி சொல்ல பார்க்கலாம். என் பொண்டாட்டி மாதிரி எனக்கு கோவமா? இது வரைக்கும் நான் கோவமே போட்டது இல்லடி. நீ பசியா தாண்டி இருக்க. பசிக்காக தான் கூப்பிடுறேன். நீதான் மாற மாட்டீங்க. மாமா உங்களை போங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை இங்க வந்துருவாங்க. நீங்க பாருங்க சொன்ன கேளுங்க. போங்க மாமா. நல்ல மாமால செல்ல மாமால இது வந்தால நைட்டுக்கு ஓகேவா? நீ இப்ப போவீங்களா என் செல்ல குட்டியில? போங்க மாமா. பொண்டாட்டி மாமா நான் சொன்ன கேப்பீங்களா? போங்க மாமா. எல்லாம் அப்புறம் சரியா? நீ இப்ப போங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். போங்க மாமா. அது சரி. அது காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. துளசி ஆமா இன்னும் நீங்க போகலையா?
போங்க மாமா. அதை நான் வரேன்னு சொல்றேன்ல மாமா, போங்க. உங்களுக்கு நல்லா சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன், போடிங்க. ஏற்கனவே மழையில நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க. போங்க மாமா, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். போங்க மாமா. அதுக்கு தாண்டி சொல்றேன், வெளியில ஒரே இடியும் மழையுமா இருக்கு, இங்கேயும் உள்ளுக்குள்ளார ஒரே இடியும் மழையுமா இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். துளசிமா. ஐயோ மாமா, அத்தை வந்துட்டாங்க, கை எடுங்க மாமா. எனக்கு மட்டும் இடையில யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதாமா நீங்க? அது சரி. துளசி மாமா, கை எடுங்க மாமா. அத்தை ஏதாவது நினைக்க போறாங்க, விடுங்க. சூர்யா. அம்மா வாங்கம்மா. என்னம்மா கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? என்னம்மா இந்த பக்கம்? சூர்யா, அது நான் கேட்கணும்ப்பா. நீ என்ன கிச்சன் பக்கம் வந்திருக்க? என்ன நீ ஏதாவது சமைக்க வந்திருக்கியா என்ன? சமைக்கவா? சிச்சி அப்படிலாம் இல்லம்மா. துளசி கரெக்டா வேலை செய்யறாளா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தம்மா. துளசி கரெக்டா வேலை செய்யறாளான்னு பார்க்க வந்திருக்கு, அப்படிதானப்பா? ஆமா, கரெக்டா வேலை செய்யறாளா? எங்க அவ சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறா. அதை எப்படியாவது சரி பண்ணி செய்ய வைக்கலாம்னு சொல்லும் போதுதான் குறுக்கு எல்லாரும் வந்துடுறீங்களே. என்னப்பா சூர்யா, நீ சொல்றது கிச்சன் வேலையா இல்லனா பெட்ரூம்ல இருக்க வேலையாப்பா? ஐயோ மாமா, என்னமோ உளறிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க அத்தை கிட்ட நீங்களே எதையாவது உளறி வச்சிருவீங்க. போங்க மாமா. ஆமா கண்டிப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன் நானே ஏதாவது உளறிடும் போல இருக்கு. டேய் சூர்யா, முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாருடா. துளசி நான் ரூமுக்கு போறேன், காஃபி வேணும், சீக்கிரம் எடுத்துட்டு வா. காஃபியை போடலாம் பரவாயில்லடி, வெறும் கப்பையாவது எடுத்துட்டு உள்ள வாடி, சீக்கிரம் வந்துடுடி. சூர்யா, அதெல்லாம் எடுத்துட்டு வருவா. கப்ப மட்டுமாவது எடுத்துட்டு வருவா. நீ பாப்பா, நீ ரூமுக்கு போ. அவளை நான் பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன், போப்பா. ஐயோ மாமா, மாத்த வாங்குறீங்க மாமா. அப்பவே போங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அத்தை தப்பா நினைக்கிறாங்க. போங்க மாமா. அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம். நீ ரூமுக்கு சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடி. நீ காஃபி போடலாம் பரவாயில்ல, நீ ரூமுக்கு வந்தா போதும். சீக்கிரம் வா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குளிக்க போவேன். சீக்கிரம் வா. சரி மாமா, நீங்க போங்க, வரேன். சூர்யா, என்னப்பா நீ கிளம்பியா இல்ல நான் என்ன கிளம்பட்டுமா? அம்மா கிளம்பிட்டேம்மா, எனக்கு கிச்சன் செட் ஆகாது, பெட்ரூம் தான் கரெக்டா இருக்கும். நான் கிளம்புறேம்மா. மடி துளசி, என்ன அவனை இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காள, போயிட்டு வர வேண்டியதானே? இல்லத்த, அவருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போலாமே நின்னுட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லத்த, உங்களுக்கும் மாமாக்கும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நீ போட்ட காஃபி நல்லா தான் இருக்கும், ஆனா நீ எங்களுக்குலாம் போட்டு கொடுக்குற வரைக்கும் உள்ள அவன் வெயிட் பண்ண மாட்டானே. அதுக்குள்ள 9 வாட்டி வந்துட்டு போயிடுவான். அப்படியே 9 வாட்டி வந்துட்டு போறதுக்கு நாங்களே காஃபி போட்டுக்காம நீ போய் அவனை பாரு, போ. அவனுக்கு காஃபி கொண்டு போ. அவன் சொன்ன மாதிரி வெறும் கப்போட போயிட போறேன். கொஞ்ச நேரம் பொறுப்பான், அதுக்குள்ள காஃபியை போட்டு எடுத்துட்டு போ. போமா. அத்தை நீங்களும் இப்படி பேசுறீங்க, போங்க. புருஷன் இப்ப அப்படிதானே நடந்துட்டு இருக்கேன், அதான் நானும் அப்படி பேசுற மாதிரி ஆயிடுச்சு. துளசி நீ போமா, நான் சும்மா தான் கிண்டல் பண்ணேன். நீ போ. அவன் எவ்வளவு நாள் தெரியுமா நீ அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். நீ போ, நீ அவன் கூட இருந்தோம் எங்களையே பார்த்துட்டே இருந்தா எப்படி? போமா, போய் அவனை பாரு. அவன் வேலை விட்டு வந்ததும் எப்போ அவன் கூட இரு. எங்களுக்கு பாத்துக்க தெரியும், உன்னையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன், சரியா? போமா, போய் முதல்ல அவனை பாரு, போ. சரிங்க அத்தை, நான் போறேன். அவரை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல ஒண்ணு வர வேண்டாம், நான் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டு பொறுமையா கூப்பிடுறேன். அப்ப நீ வந்தா போதும், அது வரைக்கும் நீ அவன் கூடவே இரு, போ. ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்ல, நான் காபி கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். நீ வருவேம்மா, உன் புருஷன் உன்னை விடுறானு பாரு. போ துளசி. சென்ட் பண்ண லொகேஷன் இங்க தான் காட்டுது, ஒருவேளை வீடு இதானோ? இதான் இருக்கணும். டேய் கதை, ஓ போய் கதவை தட்டு. எப்படியும் இது அவ வீடா தான் இருக்கணும். இதோ வரேன்டி. கதை, வா கதை. எங்க நீ வராம போயிடுவேன்னு நினைச்சேன், நல்ல வேலையா வந்துட்டேன். வா கதை, உள்ள வா, உள்ள வாடா. என்னப்பா நீ இப்படி கேட்டுட்டேன்? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா என்ன? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர மாட்டேனா? வரேன், நீ உள்ள போ, நான் வரேன். வா கதை, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வா வா, உள்ள வா. ஐயோ கதை, என்னால நம்பவே முடியலப்பா. நீதான் வந்திருக்கேன்னு எனக்கு திரும்ப திரும்ப என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு. கதிர் வந்திருக்கானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. பிரணி, நான் தான் வந்திருக்கேன், கதிர் தான் வந்திருக்கேனே, நம்பலாம், நம்பு. நீ வருவேன்னு தெரியும்டா. அது சரி, என் அழகுல நீ மயங்கிதடா. முதல்ல எனக்கு காதலிக்கவே செஞ்ச, இப்ப நானா கூப்பிடும்போது நீ வராம இருப்பியா என்ன? நீயும் எந்த எண்ணத்துல வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இன்னைக்கு நான் உன்னை ஒரு வழியாக்காம விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இரு.
ரெண்டட் ஹவுஸ் மாதிரி தெரியல. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பிரணி, அம்மா பாக்குறது இல்ல, அப்பா பாக்குறது இல்ல, யாரும் உன்கிட்ட பேசுறது இல்லன்னு சொன்ன. ஆனா வீடு இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன யாருடா பார்க்காம இருப்பாங்க? எங்க அம்மா அப்பா என்ன பார்க்காம இருப்பாங்களா? நான் வசதி வாய்ப்பிலே பிறந்து வளர்ந்தவடா. நான் வந்து ஓலை குடிசையில ஓட்டு கொட்டாயிலமா உட்கார்ந்து இருக்குவேன். இது எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான்டா. அது சரி, இதை நான் உன்கிட்ட காமிச்சிக்க கூடாதுல்ல? அது ஒண்ணும் இல்ல கதிர், இது ஃப்ரெண்டோட ஹவுஸ். இதுல நான் ஒரு ஷேர் மாதிரி கொடுத்துட்டு ரெண்டுக்கு இருக்கிறேன்டா. ஓ அப்படியா? நான் கூட நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க போல இருக்குன்னு நினைச்சேன். வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன்னு. ஆமா கதிர், வீடுதான் பார்க்க பெருசா இருக்கு. ஆனா என் மனசுல எதுவும் இல்ல, என் கையிலயும் எதுவுமே இல்ல. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். அதான் சொன்னேன்ல, அம்மா அப்பான்னு யாரும் என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மனவேதனையா இருக்கு கதிர். அதுக்கு என்ன பண்ண, நீ கவலைப்படாத. யார் உன்னை சேர்க்கலாம்னா என்ன, நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்க்கிறேன். கவலைப்படாது என்ன. கோழிக்கறி குழம்பு கொதிக்கிறது திரும்ப, கோழிக்கறி குழம்பு கொதிக்கிறது திரும்ப. என்ன பண்ணடி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? உள்ள வாடினா வரவே மாட்டேங்கிறா. மாமா எனக்கு வேலை இல்ல, எனக்கு வெளியில வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். அங்க வச்சிருக்க பாருங்க காஃபி, எடுத்து குடிங்க, நான் போறேன். என்னது போறியும் ஒன்னும்? மாமா மூச்சு காத்துல மாறுத போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ கொஞ்சம் பொடி தொட்டுப்படி மூன்றாம் பாலில் எனக்காக கிடக்கு வேணும் இடம் புதுசாயிருக்கு. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் நன்று பிடிப்பேன். பொண்டாட்டி பாரடி. மாமா வெளியில வேலை இருக்கு மாமா, விடுங்க. விடணுமா? நீ போய்தான் ஆகணுமா என்ன? மாமா விடுங்க. கட்டாயம் போகணுமா என்ன? தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது.